मङ्गलश्लोकः वागीशाद्यासु मनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। नवमः पाठः ஒன்பதாவது பாடம். என்ன விஷயம் இந்த பாடத்துல? அஸ்வ சாரங்கயோஹோ கதா. அஸ்வஹா சாரங்கஸ்ச. அஸ்வஹான்னா குதிரை, சாரங்கஹா அப்படின்னா மான். தயோஹோ அந்த இருவருடைய, அஸ்வ சாரங்கயோஹோ கதா. கஷ்சித் அஸ்வஹா சாரங்கஸ்ச ஏகஸ்மின் கேதாரே கேதாரே நித்யம் சரதஹ. சரதி சரதஹ. சரதின்னு அர்த்தம் மேய்கிறதுன்னு அர்த்தம். சரதஹ இரண்டும் மேய்கின்றன. எந்த இரண்டும்? கஷ்சித் அஸ்வஹ ஏதோ ஒரு குதிரை, சாரங்கஸ்ச ஒரு மானும், ஏகஸ்மின் கேதாரே. கேதாரஹா அப்படின்னா ஃபீல்டு, அதாவது வயல்வெளி. ஏகஸ்மின் கேதாரே ஒரு கேதாரத்தில், நித்தியம் எப்பொழுதும், சரதஹா இரண்டும் மேய்கின்றன. மகதாச்ச ஸ்நேகேன காலம் நயதஹ. நயதி நயதஹ. நயத்தின்னா போக்குகிறது, கொண்டு செல்கிறதுன்னு அர்த்தம். இங்க காலஹான்னு வந்ததுனால காலத்தை போக்குகின்றன இந்த இரண்டும். எப்படி? மகதாச்ச ஸ்நேகேன ரொம்ப நட்போடு, காலம் காலத்தை, நயதஹா கொண்டு செல்கின்றன, அதாவது காலத்தை போக்குகின்றன. ஏவம் ஸ்திதே இவ்வாறு இருக்கையில், தௌ அவைகள் இரண்டும், ஜாது ஜாத்துன்னா கதாச்சித்துன்னு அர்த்தம், ஒரு சமயம். கலஹ பரௌ ஜாதௌ. கலஹன்னா பரஸ்பரம் சண்டை, பரஸ்பரம் சண்டையிடுபவைகளாக, ஜாதௌ உண்டாயின. பரஸ்பரம் ரெண்டு பேருக்கும் ஒரு வைமனஸ்யம் வந்துடுது. எந்த ரெண்டு பேருக்கு? அஸ்வஸ்ய ஏவம் சாரங்கஸ்ய ச தயோஹோ பரஸ்பரம் கலஹா அஜாயத உண்டாயிற்று. தயோஹோ, இந்த தயோஹோ அப்படிங்கிறது ஷஷ்டி விபக்தியினுடைய த்விவச்சனம் வரும், சப்தமி விபக்தியினுடைய த்விவச்சனமும் வரும். இங்க தயோஹோ அப்படிங்கிறது சப்தமி விபக்தி த்விவச்சனமா இருக்கு. அவைகள் இரண்டுகளில், சாரங்கஹா அந்த மானானது, ஸ்ருங்க பலேனா. ஸ்ருங்கஹ அப்படின்னா கொம்புன்னு அர்த்தம். ஸ்ருங்க பலேனா, ஸ்ருங்கஸ்ய பலம் ஸ்ருங்க பலம், தேன ஸ்ருங்க பலேனா கொம்பினுடைய பலத்தினால், அஸ்வம் குதிரையை, கேதாராத் பஞ்சமி பக்தி ஏகவச்சனம் அந்த வயல்வெளியில் இருந்து, நிரவாசாயத் நிஹி அவாசயத் நிரவாசயத் அப்படின்னு அர்த்தம், வெளியேறும்படி செய்தது. எது? அந்த சாரங்கஹா. கஷ்சித் அஸ்வஹா சாரங்கஸ்ச ஏகஸ்மின் கேதாரே நித்யம் சரதஹ மகதாச்ச ஸ்நேகேன காலம் நயதஹ. ஏவம் ஸ்திதே தௌ ஜாது கலஹ பரௌ ஜாதௌ தயோஹோ சாரங்கஹ ஸ்ருங்கபலேன அஸ்வம் கேதாராத் நிரவாசயத். ததஹ பிறகு, சாரங்கஸ்ய பிரதீகாரம் கர்த்தும் இச்சன் அஸ்வஹ கஞ்சித் மனுஜம் பிராப்ய
தஸ்ய சாகாயம் யயாச்சே. யயாச்சே அப்படிங்கிறது இங்கே கிரியாபதம். யாச்சித்தது, வேண்டியது. யாரு? இந்த அஸ்வஹா. அஸ்வஹா சாகாயம் யயாச்சே. சாகாயம் உதவியை, யயாச்சே வேண்டியது. யாருடைய உதவியை அப்படின்னு கேட்டா, கஷ்டித்து மனுஜம் பிராப்பிய. கஷ்டித்து இல்ல, கஞ்சித்துன்னு வரணும். அப்படிதான் இருக்கு. கஞ்சித்து, கம் பிளஸ் சித்து. யாரோ ஒரு மனுஜம், மனிதனை, மனுஜஹ அப்படிங்கிறது ராமஹா போல சொல்ல வேண்டியது. அதனுடைய த்விதீயா விபக்தி ஏகவச்சனம் மனுஜம், மனிதனை, பிராப்பிய அடைந்து விட்டு, தஸ்ய அவனுடைய, சாகாயம் உதவியை, யயாச்சே வேண்டியது. எதற்காக அப்படின்னு கேட்டா, சாரங்கஸ்ய பிரதீகாரம் கர்த்தும் இச்சன்னு. சாரங்கஸ்ய மானினுடைய, பிரதீகாரம், பிரதீகாரா அப்படின்னா பழிவாங்குதல் அப்படின்னு அர்த்தம். பிரதீகாரம், பிரதீகாரத்தை, பழிவாங்குதலை, கர்த்தும் இச்சன்னு செய்வதற்கு விருப்பப்பட்டு, அஸ்வஹா அந்த குதிரையானது, கஞ்சித்து யாரோ ஒரு மனுஜம் மனிதனை, பிராப்பிய அடைந்து விட்டு, தஸ்ய அவனுடைய, சாகாயம் உதவியை, யயாச்சே யாச்சித்தது. ச மனுஜஹா, சஹா மனுஜஹா அந்த மனிதன், பரம் பிரஹிருஷ்டஹா. பரம்னா ரொம்ப, அதீவ அப்படின்னு அர்த்தம். பிரஹிருஷ்டஹா சந்தோஷம் அடைந்தவனாக, தஸ்ய பிருஷ்டே. தஸ்ய இத்துக்தே அஸ்வஸ்ய, அஸ்வத்தினுடைய, பிருஷ்டே முதுகு பகுதியில், சப்தமி பக்தி ஏகவச்சனம். பர்யாணம் ஆரோப்பிய. பர்யாணம் அப்படின்னா அந்த உட்கார்றதுக்கு தேவையான ஒரு சீட் இருக்கும். குதிரையினுடைய முதுகு பகுதியிலே வச்சிருப்பா. தோலால செய்யப்பட்ட ஒரு சீட் இருக்கும். அதுலதான் உட்கார முடியும். வெறும்னே உட்கார்ந்தா வழுக்கி விழுந்துடும். அதனால உட்காரத்துக்குன்னு ஒரு இருக்கும். அதுக்கு பேரு பர்யாணம்னு பேரு. பர்யாணம் ஆரோப்பிய, அந்த பர்யாணத்தை மேலே ஏற்றி கட்டிவிட்டு, அது மட்டும் இல்லை, முகே முகத்தில், கலீனம் கடிவாளம்னு அர்த்தம். கலீனம் கடிவாளத்தை, தத்வா கொடுத்து விட்டு, தம் ஆரோஹது அந்த குதிரை மேல ஏறி உட்கார்ந்தான். ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கான். ஏன்னா அவனுக்கு ஒரு நல்ல குதிரை கிடைச்சிருக்கு அப்படின்னு. கையோட என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அந்த குதிரையினுடைய முதுகுக்கு மேல உட்காரதுக்கு தேவையான பர்யாணத்தை கட்டினான். கட்டிட்டு முகத்துல கடிவாளத்தையும் கட்டிட்டான். கட்டி அதுக்கு மேலேயே அவன் ஏறி உட்கார்ந்துருக்கான். தம் ஆரோஹத். தஸ்ய கதிம் பரீட்சமாணஹ கஷயா தம் தீவிரம் அதாடயது. தீவிரம் அதாடயது. அதாடயது அடித்தான். தாடயதி அப்படிங்கிற பரஸ்மை பதில லட்லகாரத்தை வரக்கூடியது. அதனுடைய லங் லகாரத்துல அதாடயத் அடித்தான். எப்படி? அதுவும் கிரியா விசேஷனம், அட்வர்ப். என்னது? தீவிரம், மிகவும், அதிகமான, கடுமையாக அர்த்தம். தீவிரம் அதாடயத்து, ரொம்ப வேகமா அடிச்சான். எதற்காக? தஸ்ய கதிம் பரீட்சமானஹா. பரீட்சமானஹா அப்படிங்கிறது ஷானச் பிரத்யாந்த பதமா இருக்கு. இங்கே சத்ரு பிரத்யா, ஷானச் பிரத்யா அப்படின்னு ரெண்டு பிரத்யங்களை பார்த்திருக்கோம். இந்த சத்ரு பிரத்யா அப்படிங்கிறது பரஸ்மைபதி தாத்துக்களுக்கு வரக்கூடியது. ஷானச் பிரத்யா அப்படிங்கிறது ஆத்மநேபதி தாத்துக்களுக்கு வரக்கூடியது. எந்த அர்த்தத்துல அப்படின்னு சொன்னா, பிரசன்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிற அர்த்தத்துல, படன்னு கச்சதி படித்து கொண்டே செல்கிறான். வந்தமானஹா பாஷதே வணங்கி கொண்டு பேசுகிறான். இப்படிங்கிற இடத்துல எல்லாம் பார்த்தோம்னா சத்ரு ஷானச். வந்தமானஹா அப்படிங்கிறதுல ஷானச். ஏன்னா வந்ததே அப்படிங்கிற தாத்துவானது ஆத்மநேபதி தாத்துவா இருக்கிறதுனால. இதே இன்னொன்னு படன்னு அப்படின்னு சொன்னோமே, அந்த இடத்துல ஷானச் பிரத்யா கிடையாது, சத்ரு பிரத்யா தான். ஏன்னா அது பரஸ்மைபதி தாத்துவா இருக்கிறதுனால. அதை போல இங்க பரீட்சமானஹா அப்படின்னு அர்த்தம். பரீட்சதே அப்படின்னு வரும்.
ஈக்ஷதாத்து ஈக்ஷதே ஈக்ஷேத்தேன்னு ஆத்மநேபதியில் இது வரதுனால இங்கேயும் ஆத்மநேபதி தாத்து தான். அதனாலதான் பரீட்சமானஹா. என்ன அர்த்தம் அதற்கு? பரீட்சை செய்து கொண்டு அப்படின்னு அர்த்தம். பரீட்சமானஹா தஸ்ய தஸ்ய அதனுடைய, எதனுடைய? அஸ்வஸ்ய கதிம், அதனுடைய செயலை அல்லது அதனுடைய அந்த போற வேகம் இருக்கு இல்லையா, கத்தின்னா செல்தல், அந்த வேகம் இருக்கே அதையும் பரீட்சமானஹா பரீட்சித்து கொண்டு கஷயா, கஷா அப்படின்னா அடிக்கக்கூடியதான கம்பு, கம்புல ஒரு நூல் கூட இருக்கும், கயிறு இருக்கும் இல்லையா, கஷைன்னு தமிழ்லயும் அதை சொல்லுவோம், கஷயடி அப்படிலாம் கூட சொல்லுவோம். கஷயா அப்படிங்கிறது திருத்தியா விபக்தி ஏகவச்சனம், ரமயா மாதிரி. கஷயா, அந்த கஷையினால் தம் அதனை, அதாவது அந்த அஸ்வத்தை தீவிரம் மிக வேகமாக அதாடயத்து அடித்தான். ஸ்வகாரியார்த்தி தத் சர்வம் அசஹத அஸ்வஹா. அசஹத அப்படிங்கிறது இந்த இடத்துல கிரியாபதம். சஹதே சஹேதே சஹந்தே இப்படின்னு வரும் லக்லகாரத்துல. அதனுடைய லங் லகாரத்துல அவந்தத அவந்தேதாம் அவந்தந்த அலபத அலபேதாம் அந்த மாதிரி அசஹத பொறுத்து கொண்டது. எது? அஸ்வஹா. எதற்காக? ஸ்வகாரியார்த்தி, தன்னுடைய காரியத்தை விரும்பியதாக. அதாவது இந்த அஸ்வத்தினுடைய லட்சம் இப்ப என்னவா இருக்கு? அந்த சாரங்கத்தை பழி வாங்கணும், தன்னை துரத்திய அந்த மானை பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு காரியத்துல குறியா இருக்கு. அந்த காரியத்தை நிறைவேற்றுறதுக்காக தத்து அதை, அதை என்ன, எதை? அந்த மனுஷன் பண்ணின காரியங்களை, இதுக்கு முதுகல ஒரு உட்காரத்துக்கு உண்டான பரியாணத்தை கட்டிட்டான், கலீனத்தை கடிவாளத்தை கட்டிட்டான், மேல ஏறி உட்கார்ந்துருக்கான், அடிக்கிறான் போட்டு. இது அத்தனையும் பொறுத்து கொண்டிருக்கு. இது அந்த அஸ்வஹா. எதற்காக? ஸ்வகாரியார்த்தி தத்து அதனை, தத்து தேதானி தத்து அப்படின்னு துதியா பக்தி ஏகவச்சனம். தத்து அதனை, அதனை இதனை சர்வம் எல்லாவற்றையும் அவன் பண்ணின அத்தனை விஷயங்களையும் அசஹத அஸ்வஹா பொறுத்து கொண்டது அந்த குதிரையானது. தஸ்ய மனுஜஸ்ய சாஹாயேன சஹா அஸ்வஹா சாரங்கம் அஜயத். அஜயத் அப்படிங்கிறத இங்கே கிரியாபதம் லங்லகாரஹ. அஜயத் வெற்றி கொண்டது. எது? அஸ்வஹா. எதனை? சாரங்கம் துதியா பக்தி ஏகவச்சனம். அந்த மானை வெற்றி கொண்டது. எப்படி? தஸ்ய மனுஜஸ்ய சாஹாயேன, தஸ்ய அந்த மனிதனுடைய, மனுஜஸ்ய மனிதனுடைய, சாஹாயேன உதவியினால், அஸ்வஹா குதிரையானது, சாரங்கம் அந்த மானி, அஜயத் வெற்றி கொண்டது. அப்படின்னு அர்த்தம்? அந்த கேதாரத்திலிருந்து, அந்த வயல்வெளியிலிருந்து மானை துரத்தி அடிச்சு அஸ்வஹா உள்ள வந்துடுது. இந்த பேராகிராஃப் நான் மறுபடியும் படிக்கிறேன். ததஹா பிறகு சாரங்கஸ்ய மானினுடைய பிரதீகாரம் பழிவாங்குதலை கர்த்தும் செய்வதற்கு இச்சன்னு விரும்பிக் கொண்டு அஸ்வஹா அந்த குதிரையானது கஞ்சித்து மனுஜம் ஒரு மனிதனை பிராப்பிய அடைந்து விட்டு தஸ்ய அவனுடைய சாகாயம் உதவியை யயாச்சே வேண்டியது. சஹா அந்த மனுஜஹா மனிதன் பரம் மிகவும் பிரஹிருஷ்டா சந்தோஷம் அடைந்தவனாக தஸ்ய அதனுடைய, அதாவது அந்த குதிரையினுடைய பிருஷ்டே முதுகில் பர்யாணம் உட்காருகின்ற அந்த பீഠத்தை ஆரோப்பிய ஏற்றிவிட்டு முகே முகத்தில் கலீனம் கடிவாளத்தை தத்வா கொடுத்துவிட்டு தம் அதனை, அதாவது அந்த குதிரையை ஆரோஹத் ஏறினான். தஸ்ய அவனுடைய கதிம், அந்த தஸ்ய அப்படின்னா அந்த குதிரையினுடைய கதிம் வேகத்தை பரீட்சமானஹா பரீட்சித்து கொண்டு கஷயா சாட்டையினால் தம் அந்த அஸ்வத்தை தீவிரம் வேகமாக அதாடயத்து அடித்தான். ஸ்வகாரியார்த்தி தன்னுடைய காரியத்தை செய்து முடிக்க விரும்பியதாக
தத்து அதனை, அதாவது அந்த மனிதன் செய்தவற்றை, சர்வம் எல்லாவற்றையும், அசஹத அஸ்வஹா பொறுத்து கொண்டது அந்த குதிரை. தஸ்ய மனுஜஸ்ய அந்த மனிதனுடைய, சாஹாயேன உதவியினால், சஹா அஸ்வஹா அந்த குதிரையானது, சாரங்கம் அந்த குதிரையை, அஜயத்து வெற்றி கொண்டது. கிருதகிருத்யா அப்படின்னு என்ன அர்த்தம்? கிருதகிருத்யான்னா செய்து முடித்தது, செய்து முடித்த காரியத்தை கொண்டது அந்த குதிரை. செய்ய வந்ததை செய்து முடித்ததுன்னு அர்த்தம். கிருதகிருத்யா யாரு? சஹா அந்த குதிரையானது. சஹா துரகா, துரகான்னு சொன்னாலும் துரங்கஹான்னு சொன்னாலும் குதிரைதான். துரகா மனுஜம் மனிதனை பார்த்து, நிஜகாத சொன்னது. ஜகாத அப்படின்னா சொன்னதுன்னு அர்த்தம். நிஜகாத சொன்னது. லிட்லகாரா நிஜகாத அப்படிங்கிறது, ஜகாத அப்படிங்கிறது லிட்லகாரா சொன்னது. என்ன சொன்னது? சித்தம் மே சமீஹிதம் அதுனா, அதுனா இப்பொழுது, மே என்னுடைய, சமீஹிதம் அபீஷ்டம் விருப்பப்பட்ட விஷயமானது, சித்தம் நிறைவேறியது. நான் என்ன நினைச்சேனோ அது நிறைவேறிருக்கு. அதனால என்ன பண்ணணும்? பர்யாணம் கலீனஞ்ச, பர்யாணம் அந்த பர்யாணத்தை உட்காருகின்ற அமருகின்ற அந்த வஸ்துவையும், கலீனம் கடிவாளத்தையும், அபனீய விலக்கிவிட்டுன்னு அர்த்தம். அபனீய அப்படிங்கிறது லியபந்தம் பதம். அப அப்படிங்கிறது உபசர்கா, நீஞ்சு தாத்து, நீஞ்சு நய இருக்கு இல்லையா, நீஞ்சு பிராபணன்னு அந்த தாத்து தான். அந்த உபசர்கா முன்னாடி வந்திருக்கிறதுனால துவா பிரத்யத்துக்கு பதிலாக லியப் வந்திருக்கு. அபனீய விலக்கி விட்டு, மாம் என்னை, கமனாய செல்வதற்கு, அனுமன்யஸ்வ அனுமதிப்பாயாக, இதி என்று நிஜகாத சொன்னது. என்னுடைய என்ன செய்யணும்னு நினைச்சேனோ அது முடிஞ்சிருத்து. அதனால என்னுடைய பரியாணத்தையும் கலீனத்தையும் விலக்கி விட்டு, என்னை எங்க செல்லணுமோ, நான் என்னுடைய விருப்பப்படி எங்க செல்லணும்னு நினைக்கிறேனோ அப்படி செல்வதற்கு எனக்கு அனுமதிப்பாய் அப்படின்னு கேட்கிறது. தத்து நிஷம்ய சேர்த்தால் தன்னிஷம்ய அதை கேட்டுவிட்டு, நிஷம்யன கேட்டுவிட்டு, மனுஜஹா மனிதன், தம் அந்த அஸ்வத்தை பார்த்து, பபாஷே பாஷணம் செய்தான், சொன்னான்னு அர்த்தம். என்ன சொன்னா? மயா தவ ஏதாவத் பிரயோஜனம் இது ஜானாமி அகம். மயா என்னால், தவ உனக்கு, ஏதாவத் பிரயோஜனம் இதுதான் பிரயோஜனம். என்னது? அந்த சாரங்கத்தை, மானை வெளியேற்றுறது, பழி வாங்கிறது, இதுதான் என்கிட்ட உனக்கு வேண்டியதான ஒரு உதவி, இதுதான் என்னுடைய பிரயோஜனம் அப்படின்னு எனக்கு தெரியும். தவ ஏதாவத் இவ்வளவுதான். ஏதாவத் அப்படின்னா இவ்வளவு. பிரயோஜனம் இது ஜானாமி அகம் அறிகிறேன், நான் அறிகிறேன். எனக்கு இவ்வளவுதான் என்னுடைய வேலை, உனக்கு என்கிட்ட வேண்டியது இவ்வளவுதாங்கிறது நான் அறிகிறேன். கிந்து ஆனால், இதஃப் பரம் இதன் பிறகுதான், துவயா உன்னால், மே எனக்கு, பிரயோஜனம் பவிஷ்யதி பிரயோஜனமானது இருக்க போறது. நான் உனக்கு பண்ண வேண்டிய உதவி இவ்வளவுதான் எனக்கு தெரியும், என்கிட்ட இவ்வளவுதான் உனக்கு பிரயோஜனம், சரி. ஆனா இதன் பிறகுதான் நீ எனக்கு பிரயோஜனமா இருக்க போற, எனக்கு உதவ போற. துவயா உன்னால், மே எனக்கு பிரயோஜனம் பவிஷ்யதி இருக்க போகிறது. கதம் இப்படி இருக்கும் பொழுது, இதன் பிறகுதான் உன்னால் எனக்கு பிரயோஜனமே ஏற்பட போறது. அப்படி இருக்கும் பொழுது, கதம் எவ்வாறு, அகம் நான், துவாம் உன்னை, விசிறுஜேயம் விடுவிப்பேன். எப்படி விடுவிப்பேன்? இதுக்கப்புறம் தான் உன்னால் எனக்கு பிரயோஜனமே வரப்போறது. உனக்கு உதவிட்டு வெறும்னே அப்படி விட்டுருவேன் நான் உன்னை அப்படிங்கிறதா சொல்றான். கதம் அகம் துவாம் விசிறுஜேயம், உன்னை எப்படி நான் விட்டு விடுவேன், இதி என்று அவன் சொன்னான். ததா பிறகு என்ன அடுத்து? யாவத் ஜீவம், அப்படி யாவத்னா அது வரையில், இதுவரையில், ஜீவம் அந்த குதிரையினுடைய வாழ்நாள் வரையில் அப்படின்னு அர்த்தம். யாவத் ஜீவம், சஹா அஸ்வஹா அந்த குதிரையானது,
தஸ்ய மனுஜஸ்ய அந்த மனிதனுடைய வாஜிஷாலாயாம், வாஜிஷாலானா குதிரைகள் பூட்டும் இடம்னு அர்த்தம். மாட்டு கொட்டாய் போல இங்க குதிரை இருப்பிடம். வாஜிஷாலாயாம், ஷாலா அப்படிங்கிறது ஆகாராந்த ஸ்திரீலிங்க ரமா சப்தம் போல சொல்ல வேண்டியது. அதனுடைய சப்தமி பக்தி. வாஜிஷாலாயாம் பந்தனே ஸ்திதா கட்டப்பட்டதாக இருக்கப்பட்டது. பரதந்திரத்தையா இப்படி அவனுடைய கட்டுப்பாட்டுல இருந்து பராம் பீடாம் ரொம்ப உத்கிருஷ்டமான ஒரு பீடையை, ஒரு துக்கத்தை, ரொம்ப அதிகப்படியான துக்கத்தை அன்வபூத், அபூத் அப்படின்னு லுங்லகாரா, அணுங்கிறது உபசர்கா, அன்வபூத் அனுபவித்தது, மிகவும் அதிகமான துக்கத்தை அனுபவித்தது. ஏன்? பரதந்திரஸ்ய மற்றவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது குதஹா சுகம், எங்கிருந்து சுகம் வரும்? சுகமே வராது இல்லையா? உக்தஞ்ச சுபாஷித ரத்னாகரே, இந்த விஷயம், அதாவது பரதந்திரத்தில் இருக்கும் பொழுது சுகமானது கிடைக்காது என்ற இந்த விஷயமானது சுபாஷித ரத்னாகரம் அப்படின்னா சுபாஷித சாகரம்னு அர்த்தம். சுபாஷிதங்களுடைய தொகுப்பாக இருக்கக்கூடிய சுபாஷித ரத்னாகரம் என்ற கிரந்தத்தில் சொல்லப்பட்டுள்ளது. என்ன சொல்லப்பட்டுள்ளது? சர்வம் பரவசம் துக்கம், எது வேணா இருக்கட்டும், அது பரதந்திரமா இருந்தால், மற்றவனுடைய அதீனத்துல இருந்தால் அது துக்கம். சர்வம் ஆத்மவசம் சுகம், கொஞ்சூண்டு இருந்தாலும் எதுவா இருந்தாலும் தன்கிட்ட இருந்தால், தன்னுடைய கட்டுப்பாட்டுல இருந்தால் அது சுகத்தை தரக்கூடியது அப்படின்னு இந்த சுபாஷித ரத்னாகரத்தை சொல்லப்பட்டுள்ளது. நான் இந்த பேராகிராஃப் மறுபடியும் படிக்கிறேன். கிருதகிருத்யா சஹா துரகா, அதாவது தன் வேலையை முடித்ததான அந்த குதிரையானது மனுஜம் மனிதனை பார்த்து நிஜகாத சொன்னது. என்ன சொன்னது? சித்தம் மே சமீஹிதம் அதுனா, மே என்னுடைய சமீஹிதம் விருப்பப்பட்ட விஷயமானது சித்தம் நிறைவேறியது அதுனா இப்பொழுது. பரியாணம் கலீனஞ்ச அபனீய, இந்த உட்காருகின்றதான அந்த ஆசனத்தையும் கடிவாளத்தையும் நீக்கிவிட்டு மாம் என்னை கமனாய அனுமன்யஸ்வ, செல்வதற்கு அனுமதி கொடு இதி என்று சொன்னது. தன் நிஷம்ய, அதை கேட்டுவிட்டு மனுஜகா மனிதன் தம் பபாஷே, அந்த குதிரை பார்த்து சொன்னான், மயா என்னால் தவ உனக்கு ஏதாவத் பிரயோஜனம் இது, இவ்வளவு பிரயோஜனம் இருக்கு என்று ஜானாமி அகம் அறிவேன். கிந்து ஆனால் இதப்பரம் இதன் பிறகு துவயா உன்னால் மே பிரயோஜனம் பவிஷ்யதி, என்னுடைய பிரயோஜனமானது இருக்க போகிறது. கதம் அகம் எவ்வாறு, இப்படி இருக்கையில் எவ்வாறு நான் துவாம் உன்னை விசிறிஜேயம் விட்டு விடுவேன் இதி என்று சொன்னான். ததா பிறகு யாவத் ஜீவம் தனது வாழ்நாள் முழுக்க சஹா அஸ்வஹா அந்த குதிரையானது தஸ்ய மனுஜஸ்ய அந்த மனிதனுடைய வாஜிஷாலாயாம் குதிரை பூட்டும் இடத்தில் பந்தனே ஸ்திதா கட்டுண்டப்பட்டதாக இருந்தது. பரதந்திரத்தையா மற்றவனுடைய கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டு பராம்பீடாம் மிகவும் அதிகமான துன்பத்தை அன்வபூத் அனுபவித்தது. பரதந்திரஸ்ய மற்றவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருப்பவனுக்கு குதஹா எங்கிருந்து சுகம் கிடைக்கும்? சுகமானது கிடைக்காதுன்னு பொருள். உக்தஞ்ச சுபாஷித ரத்னாகரே சர்வம் பரவசம் துக்கம் சர்வம் ஆத்மவசம் சுகம் என்று. இப்போ இந்த பாடத்திலிருந்து கேள்விகள். கௌ ஏகஸ்மின் கேதாரே நித்யம் சரதா தௌ கதம் காலம் நயதா, ரெண்டு கேள்வி. எந்த இரண்டு அந்த வயல்வெளியில் மேய்ந்து கொண்டு இருந்தன, அவர்கள் இருவரும் எவ்வாறு காலத்தை நகர்த்தினர் அப்படின்னு கேள்வி. என்ன பதில்? கஷ்டித் அஸ்வஹா சாரங்கஸ்ச ஏகஸ்மின் கேதாரே நித்யம் சரதா மகதாச்ச ஸ்நேகேன காலம் நயதா அப்படிங்கிறது முதல் கேள்விக்கு பதில். இரண்டாவதுக்கு என்னது? ஏவம் ஸ்திதே இவ்வாறு இருக்கையில் தௌ கீதுஷோ ஜாதோ அந்த இரண்டும் எவ்வாறு மாறின, எந்த மாதிரியா மாறிடுத்து? ஏவம் ஸ்திதே தௌ அவர்கள் இரண்டு பேரும் கலஹ பரவு ஜாதோ சண்டையிடுபவைகளாக ஆயின அப்படிங்கிறது இரண்டாவது கேள்வி பதில். கஹா கேன அஸ்வம் யாரு, கஹா யார், கேன
எதனோடு அஸ்வம் அஸ்வத்தை கேதாராத் நிரவாசாயத். யாரு எதனோடு அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த சாரங்கஹா தன்னுடைய ஸ்ருங்கத்தினாலன்னு பார்த்தோம். சாரங்கஹா ஸ்ருங்கபலேன அஸ்வம் கேதாராத் நிரவாசயத் அப்படிங்கிறது அந்த கேள்விக்குண்டான பதில். அடுத்தது கதம் அஸ்வஹா சாரங்கம் அஜயத், எவ்வாறு அந்த குதிரையானது மானை வெற்றி கொண்டது அப்படின்னு கேள்வி. அதற்கு என்ன பதில்? சஹா அஸ்வஹா மனுஜஸ்ய சாஹாயேன சாரங்கம் அஜயத் அப்படிங்கிறது பதில். அடுத்தது கிருதகிருத்யஹா சஹா துரகஹா மனுஜம் மனிதனை பார்த்து கிம் ஜகாத என்ன சொல்லிற்று? கிருதகிருத்யஹா சஹா துரகஹா மனுஜம் சித்தம் மே சமீஹிதம் அதுனா பர்யாணம் கலீனஞ்ச அபனீய மாம் கமனாய அனுமன்யஸ்வ இது நிஜகாத அப்படிங்கிறது பதில். மனுஜஹா தம் கிம் பபாஷே, மனிதன் அந்த குதிரை பார்த்து என்ன சொன்னான் அப்படின்னு கேள்வி. மனுஜஹா மயா தவ ஏதாவத் பிரயோஜனம் இது ஜானாமி அகம் கிந்து இதः பரம் த்வயா மே பிரயோஜனம் பவிஷ்யதி கதமஹம் த்வாம் விசிருஜேயம் இதி மனுஜஹா பபாஷே அப்படிங்கிறது அந்த கேள்விக்குண்டான பதில். அஸ்வஹா கீதிருஷம் பலம் அன்வபவத், குதிரையானது எந்த மாதிரியான பலத்தை அனுபவிச்சது அப்படின்னு கேட்டா, யாவத் ஜீவம் சஹா அஸ்வஹா பரதந்திரதையா பராம் பீடாம் அன்வபூத், தனது வாழ்நாள் முழுக்க பரதந்திரமா இருந்து கொண்டு மிகவும் கொடுமையான ஒரு துன்பத்தை அனுபவித்தது. அஸ்மின் பாடே உபதேசா கஹா அப்படின்னு கேள்வி. சர்வம் பரவசம் துக்கம் சர்வம் ஆத்மவசம் சுகம் அப்படிங்கிறது இந்த பாடத்துல வரக்கூடியதான உபதேசா. அடுத்தது சந்தி. என்ன இந்த பாடத்தை சொல்லி கொடுக்குறா அப்படின்னு கேட்டா, சஹா ஏஷஹா இத்யனயோஹோ விசர்கஸ்ய லோபஹா பவதிங்கிறது இந்த பாடத்துல சொல்லி கொடுக்கக்கூடியதான விஷயங்கள். எப்படி? சஹா யாதி சேர்த்து சொன்னா ச யாதி, சஹா கதயதி ச கதயதி, ஏஷஹா தாவதி ஏஷ தாவதி, ஏஷஹா பச்சதி ஏஷ பச்சதி. கர்மணி பிரயோகா, இது நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இன் passive voice the subject will be in tritiya vibhakti and the object in prathama vibhakti. The number and person of the verb will follow of the object. நம்ம பார்த்த 3 விஷயங்கள் தான் அது. என்னது? கர்மணி பிரயோகத்துல கர்த்தாவை சொல்லுகின்ற பதம், சப்ஜெக்டை சொல்லுகின்ற பதம் திருத்தீயா விபக்தியில இருக்கும். கர்மாவை ஆப்ஜெக்டை சொல்லக்கூடிய பதம் பிரதமா விபக்தியில இருக்கும். அந்த வேர்புல வரக்கூடிய சங்கியாவானது கர்மாவை அனுசரிச்சு வரும். எப்படி? ராமேனா பாடஹ பட்யதே. இந்த இடத்துல பட்யதே அப்படின்னா படிக்கப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். எது படிக்கப்படுகிறது? ராமனா இல்ல இந்த பாடஹாவா? பாடஹா, அதாவது கர்மா எதுவோ அதை அடிப்படையா வச்சுட்டு இங்க சங்கியா வரும். ராமேன பாடாஹ அப்படின்னு சொல்லியாச்சுன்னா வேர்ப் எப்படி மாறிடும் தெரியுமா? பட்யந்தே அப்படின்னு மாறிடும். ஏன்னா ராமஹா ஒருத்தன் தான், ஆனா அந்த ராமனால் படிக்கப்படுகின்ற பாடங்கள் நிறைய பகுவச்சனத்தை இருக்கிறதுனால வேர்பும் அதுக்கேற்றபடி மாறிடும். அப்போ கர்மணி பிரயோகத்துல அந்த வேர்புல வரக்கூடிய கிரியாபதத்துல வரக்கூடியதான சங்கையானது எதை அடிப்படையா வச்சுண்டு அப்படின்னு கேட்டால், கர்த்தாவை அடிப்படையா வச்சுண்டு இல்லை, சப்ஜெக்ட் வச்சுண்டு இல்லை, கர்மாவை ஆப்ஜெக்டை அடிப்படையா வச்சுண்டு தான் அப்படிங்கிறது நமக்கு இங்கே நல்லா தெரிகிறது. ஆக மொத்தம் கர்மணி பிரயோகத்துல கர்த்தாவை சொல்லுகின்ற பதம் திருத்தீயா விபக்தியில் இருக்கும், கர்மாவை சொல்லுகின்ற பதம் பிரதமா விபக்தியில இருக்கும், கிரியாவானது கர்மாவை அனுசரிச்சு வரும். இங்க ஒரு உதாரணம் கொடுக்கிறார். கோபாலேனா திருத்தியாந்தம் பதம். கோபாலன் என்பவனால் கௌஹு பசுவானது
ரக்ஷியதே காப்பாற்றப்படுகிறது. ஒருவேளை காவஹான்னு பகுவச்சனம் இருந்தால் இங்கே கோபாலேன கௌஹு காவு காவஹா இல்லையா, அந்த காவஹான்னு பிரதமா விபக்தி பகுவச்சனம் இருந்தால் வர்பு எப்படி மாறி இருக்கும்? ரக்ஷ்யந்தே அப்படின்னு மாறி இருக்கும். சரி, உபதேசா என்னது மாரல்? ஏகஸ்ய ஜயார்த்தம். இந்த பாடத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஏகஸ்ய ஜயார்த்தம் ஒருத்தனுடைய வெற்றிக்காக அந்யம் ஆශ්‍රயன், அந்யம் மற்றொருவனை, இங்கே தித்தியா பக்தி இருக்கு, ஏகஸ்ய அப்படிங்கிறது ஷஷ்டி, ஒருத்தனுடைய ஜெயம் ஜயார்த்தம் வெற்றி கொள்வதற்காக அந்யம் மற்றொருவனை ஆශ්‍රயன்னு ஆශ්‍රயித்து கொண்டு, சத்ரு பிரத்யாந்தம் பதம். ஆශ්‍රயன்னு ஜனஹா மனிதனானவன், ஸ்வயம் தானாகவே, அனர்த்தே அனர்த்தம்னா துன்பத்தை ஏற்படுத்துகின்ற விஷயத்தில், சப்தமி பக்தி, அனர்த்தே துன்பத்தை ஏற்படுத்துகின்ற விஷயத்தில் பதத்தி விழுகிறான். ஒருத்தன் என்ன பண்றான்? மற்றவனை வெற்றி கொள்வதற்காக தானாகவே ஒரு அனர்த்தத்துல கொண்டு தன்னை விழ வச்சுக்கிறான். சரி, இப்போ பர்யாய சப்தங்கள் இந்த பாடத்துல ஸ்வதந்திரஹா பரதந்திரஹான்னு 2 பதங்கள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அதுல ஸ்வதந்திரஹா அப்படிங்கிறதுக்குண்டான பர்யாய சப்தங்கள் ஸ்வதந்திரோபாவிருத ஸ்வைரி ஸ்வச்சந்தோ நிரவக்ரஹ, ஸ்வதந்திரஹா, அபாவிருதஹா, ஸ்வைரி, ஸ்வச்சந்தஹா, நிரவக்ரஹா இப்படின்னு 5 பதங்கள் ஸ்வதந்திரத்தை, அதாவது சுவாதந்திரியத்தை சொல்லக்கூடியதா இருக்கு. பரதந்திரத்தை சொல்லக்கூடிய பதங்கள் பரதந்திர, பராதீனஹ, பரவான் நாதவான் அப்படிங்கிறது தனி. பரதந்திரஹ, பராதீனஹ, பரவான் நாதவான் இப்படின்னு 4 பதங்கள். இந்த 4 பதங்களையும் பரதந்திரத்தை சொல்றதா இருக்கு. நம்ம அடுத்த பாடத்தையும் கொஞ்சம் பார்க்கலாம். அடுத்த பாடம் என்னது அப்படின்னு கேட்டா, ஒரு கத்திய பாடமா இருக்கு. கோகிலஹா அப்படிங்கிறது இந்த பாடத்தினுடைய தலைப்பு. குயில் ஸ்லோக ரூபமா இருக்கு. நாயம் சுரூபோ விஹகஹ நாபிகாயோஸ்ய பாசுரஹ நசாஸ்ய பக்ஷயோஸ் சந்தி சித்ரவர்ணா விசேஷகாஹ ந அயம் சுரூபஹ விஹகஹ ந அபி காயஹ அஸ்ய பாசுரஹ ந ச அஸ்ய பக்ஷயோஹ சந்தி சித்ரவர்ணாஹ விசேஷகாஹ. என்ன அர்த்தம்? ந அயம் சுரூபஹ விஹகஹ, விஹகஹன்னா பக்ஷின்னு அர்த்தம். இந்த பக்ஷி இருக்கே குயில் அப்படிங்கிறது, ந அயம் சுரூபஹ ரொம்ப அழகான பக்ஷி எல்லாம் இல்லை, ரொம்ப சாமான்யமான பக்ஷி. நாபி காயஹ அஸ்ய பாசுரஹ, அஸ்ய இதனுடைய, காயஹ சரீரம், ந பாசுரஹ ரொம்ப ஒளி பொருந்தியதா பளிச்சுன்னு அப்படியே பார்த்தா ஒரு பிரகாசமா இருக்கக்கூடியதான ஒரு வெண்மையாகவோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதானவோ சரீரம் இல்லை இந்த குயிலுக்கு. நச்ச அஸ்ய பக்ஷயோஹோ சித்திரவர்ணாஹ விசேஷகாஸ்ச சந்தி. அஸ்ய இதற்கு அல்லது இதனுடைய, பக்ஷயோஹோ இரு ரெக்கைகளில், சப்தமி பக்தி த்விவச்சனம், இரு ரெக்கைகளில், சித்திரவர்ணாஹ விசேஷகாஹ நானா வர்ணங்கள் பொருந்தியதான ஒரு சிறப்பு வர்ணங்கள் இல்லை. சில பட்சிகளுக்கு பஞ்சவர்ண பட்சி கிளிகள்லாம் பார்த்தோம்னா அப்படியே கலர் கலரா அதோடைய ரெக்கைகள்லாம் ரொம்ப அழகா இருக்கும், நிறைய வர்ணங்கள் சேர்ந்து இருக்கிறதுனால. அந்த மாதிரி இதுக்கு இல்லை, ரொம்ப சாமான்யமா இருக்கு. நச்ச அஸ்ய அஸ்ய இதனுடைய பக்ஷயோஹோ ரெக்கைகளில் சித்திரவர்ணாக விசேஷகாக சந்தி நிறைய வர்ணங்களுடன் கூடியதான எந்த ஒரு நிறங்களும் இல்லை. கேவலம் காக்க சதிருஷா பார்ப்பதற்கு எப்படி இருக்கு? காக்க சதிருஷா காக்காவுக்கு ஒப்பாக இருக்கு.
அதை போலதான் இருக்கு, காக்கா போலதான் இருக்கு. எதுல? ரூபே வர்ணேபி அயம் ககஹா. ககஹான்னாலும் பக்ஷிதான். கே கச்சதி இது ககஹா. இந்த பறவையானது ரூபத்திலையும் உருவத்திலையும் வர்ணத்திலையும் நிறத்திலையும் அயம் காக்க சதிருஷா, காக்காவுக்கு ஒப்பாதான் இருக்கு, ரொம்ப சாமான்யமா இருக்கு. அதாபி, இவ்வாறு இருந்த போதிலும், இப்படி அழகாக இல்லை, காக்கா போலதான் இருக்கு, அப்படி இருந்தாலும் கூட மதுரம் காயன், மிக இனிமையாக பாடிக்கொண்டு, அயம் இந்த பறவையானது ஜெகதி பூஜ்யத்தே, உலகத்தில் பூஜிக்கப்படுகிறது. உருவம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, இதனுடைய இனிமையான குரலினால உலகத்தில் இது பூஜிக்கப்படுகிறது. ரசால சிகராசீனஹா. ரசாலஹா அப்படின்னா மாமரம்னு அர்த்தம். சிகரம்னா நுனி, உச்சியில உட்கார்ந்து கொண்டு. ஆசீனஹா, ஆசீனஹா அப்படின்னா உட்கார்ந்து கொண்டு. இதைத்தான் நம்ம அந்த வேத வாக்கியத்தையும் ஆசீன அசன்னஹ்யதே அப்படின்னு நம்ம வாக்கியம் சொன்னேன் இல்லையா? இந்த ஆசீனா அப்படிங்கிற ஸ்ரீலிங்க வந்து அங்க வந்திருக்கு வேதத்துல. புல்லிங்கத்துல இங்க இருக்கு இல்லையா? இதுதான் வேதத்துல அந்த சன்னகனம் பண்ணும் பொழுது உட்கார்ந்து கொண்டு அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை ஆசீனா ஸ்ரீலிங்க பரமா வந்திருக்கு. வேற ஒண்ணு இதே பதம் தான், எதிர்ச்சியா இன்னைக்கு வந்திருக்கு. ஆசீனா உட்கார்ந்து கொண்டு. எங்க உட்கார்ந்து கொண்டு? ரசால சிகரே, மாமரத்தினுடைய உச்சியில உட்கார்ந்து கொண்டு. வசந்தே, வசந்த காலத்தில். மதுரம் இனிமையாக. ஸ்வனன்னு கத்திக்கொண்டு. சத்ரந்தம் பதம் ஸ்வனன்னு. கஸ்ய யாருடைய. நகா ஹிருதயானந்தம், நகா ஹிருதயானந்தம் ஜனயதி ஏஷ கோகிலஹா. கஸ்ய யாருடைய, அதாவது நகா நம்முடைய. ஹிருதயானந்தம் ஹிருதயானந்தத்தை, இதயத்திற்கு இனிமையை. ஜனயதி உண்டாக்குகிறது. எது? ஏஷஹா கோகிலஹா, இந்த கோகிலஹா. இப்படி அந்த பறவையை பத்தினதான மேன்மையான விஷயங்களை சொல்லி கொடுத்தா. இதுக்கப்புறம் இது காக்கா போல இருக்குன்னு சொன்னோமா இல்லையா? அதை வர்ணிக்கிறா இப்போ. அதாவது அது எந்த சமயத்துல அது வெளிப்படுறது, இது காக்கா இல்லை இது குயில் அப்படின்னு எப்போ வெளிப்படுறது அப்படிங்கறது சொல்லி கொடுக்குறா. காக்க கிருஷ்ண பிக கிருஷ்ணா. காக்கஹாபி கிருஷ்ணஹா, காக்காவும் கருப்பா இருக்கு. பிகஹா கிருஷ்ணஹா, இந்த குயிலும் கருப்பாதான் இருக்கு. கோபேதா பிக காக்கையோஹோ, பிக காக்கையோஹோ, காக்காவுக்கும் இந்த குயிலுக்கும் நடுவுல என்ன பேதா, என்ன பேதம் இருக்கு அப்படின்னு கேட்டா. வசந்த காலே சம்பிராப்தே, வசந்த காலம் வரும் பொழுது. காக்க காக்கஹா, காக்கா காக்காதான். பிக பிகஹா, குயில் குயில் தான் அப்படின்னு அர்த்தம். அந்த வசந்த காலம் வரும் பொழுது இது பாட ஆரம்பிக்கிறதே, அந்த குரல் காக்காக்கு வருமோ? வராது. காக்கா காக்கா தான், அது அதோட சத்தம் தான் கொடுக்கும். பிக பிகஹா, இது இனிமையாக கத்தும். கிம் குலேன விஷாலேன. இப்போ இந்த பாடத்துல நமக்கு என்ன தெரிய வந்தது அப்படின்னு கேட்டா, அழகான ஸ்வரூபம் இருக்கணும், அழகான ரெக்கைகள் இருக்கணும். இதெல்லாம் இருந்தா தான் ஒரு பறவையை எல்லாரும் விரும்புவா அப்படிங்கிறது கிடையாது. அவரவர்களுக்கு இருக்கக்கூடியதான ஒரு சிறப்பு இருக்கே, அந்த சிறப்பு வச்சுன்னுதான் அவர்களுக்கு மரியாதையானது ஏற்படும் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தினுடைய தாத்பரியம். கிம் குலேன விஷாலேன, பெரிய ஒரு உயர்ந்த குலத்துல பிறந்து என்ன பிரயோஜனம்? கிம் ரூபேன சுஷோபினா, நல்ல அழகான ஒரு பிரகாசம் கொண்ட ஸ்வரூபம் இருக்கு, இதனாலதான் என்ன பிரயோஜனம்? மகத்வே காரணம், இந்த காரணம் இல்லை. அதாவது ரொம்ப உயர்ந்த குலத்துல பிறந்துட்டான் அல்லது ரொம்ப அழகா பிறந்திருக்கான், இது இல்லை காரணம். மகத்வே காரணம் தாவத்து, ஒருத்தனுடைய உயர்வுல காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், வாக்ரசகா ஜனரஞ்சகா. ஜனரஞ்சகா, மக்களை திருப்திப்படுத்துகின்ற, சந்தோஷப்படுத்துகின்ற. வாக்ரசகா, அந்த வாக்குல இருந்து வரக்கூடியதான சொல் இருக்கே, அதாவது அந்த சொல் பேச்சு, அந்த தன்மை ரொம்ப இனிமையா பேசுறது, எல்லாருக்கும் சந்தோஷப்படும்படியா பேசுறது, அதுதான் அவனை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், அதுதான் மகத்துவத்துக்கு காரணம் ஆகுமா. அவன் உயர்ந்தவனாக ஆவதற்கு அதுதான் காரணமாகும். ஒரு பெரிய குலத்துல, உயர்ந்த குலத்தில் பிறக்கிறதோ அல்லது நல்ல அழகா பிறந்திருக்கான் அப்படிங்கிறதோ மட்டும்
காரணம் இல்லை அப்படிங்கிறதாக இந்த பாடத்தினுடைய தாத்பரியம். இப்போ இதுல இருந்து கேள்விகள். கோகிலஹா கீதிருஷா விஹாகஹா, இந்த பாடத்துடைய கேள்வியில் பதில்களை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். மங்கள ஸ்லோகம். வாகீஷாத்யா சுமனசஹ சர்வார்த்தானாமுபக்ரமே யம் நத்வா கிருதகிருத்யா ஸ்யுஹு தம் நமாமி கஜானனம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः.